ஓம் கம் கணபதாய நமக. ஓம் நமச்சிவாய நமக. ஓம் நமோ நாராயணாய நமக. அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் ராஜி. நாளைய தினம் மிக அற்புதமான தினம்ங்க. தைப்பூச திருநாள், முருகபெருமானுக்கு உரிய மிக அற்புதமான நாள். நாளைய நாளை நம்ம தவற விட்டுட்டோம் அப்படின்னா அடுத்து ஒரு வருட காலம் காத்திருக்கணும். இந்த நாள் மிக மிக விசேஷமான நாள், சக்தி வாய்ந்த நாள். முருகபெருமான இந்த நாளில் நம்ம முறையாக வழிபாடு செய்தால், அதாவது நம்பிக்கையோடு பக்தியோடு நம்ம அவரை வழிபாடு செய்கிறப்ப நம்ம கேட்கிற வரம் நிச்சயமாக நமக்கு கிடைக்கும். நம்மளுடைய நீண்ட நாள் ஆசை, கனவு இதெல்லாம் நிறைவேறணும் அப்படின்னா இந்த நாளை நீங்கள் தவற விட்டுறாதீங்க. தைப்பூச திருநாள் பௌர்ணமியோடு சேர்ந்து வர்ற அற்புதமான நாள். முருகபெருமான் கிட்ட இந்த நாளில் உங்களுக்கு என்ன வரம் வேணுமோ அந்த வரத்தை கேளுங்க. இந்த நாளில் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான 3 விஷயங்களை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல் விஷயம், தைப்பூச திருநாள் அன்று வாசலில் தேர்கோலம் போடுவது மிக மிக நல்லதுங்க. இந்த தைப்பூச திருநாளில் முருகபெருமான மனதில் நினைத்து வாசலில் தேர்கோலம் போட்டு அந்த தேர்கோலத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து வழிபாடு செய்கிறது ரொம்பவுமே நல்லது. முடிந்தால் மாலை வேளையில் ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. வாசலில் பௌர்ணமி திதி, தைப்பூச நட்சத்திரம், அந்த நாளில் விளக்கேற்றி வைத்து நம் முருகபெருமானை நினைத்து வரலட்சுமி நினைச்சு வழிபாடு செய்கிறப்ப நல்ல ஒரு கதி கிடைக்கும் அப்படின்னு ஆன்மீக பெரியவங்க சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, அதிகாலை எழுந்து முடிந்த வரைக்கும் நேரத்தில் குளித்து முருகபெருமான நாளைய தினம் வழிபாடு செய்யுங்க. நாளைய தினத்தில் நீங்கள் 3 முறை முருகபெருமான வழிபாடு செய்யணும். எப்போவுமே ஏதோ ஒரு நேரமாவது முருகா அப்படின்னு நினைங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனால் நாளைய தினம் நிச்சயமாக கண்டிப்பாக 3 வேளையும் நீங்கள் முருகபெருமான வழிபாடு செய்யணும். காலை எழுந்த உடனே குளிச்சுட்டு முருகபெருமானுக்கு அகல் விளக்கு ஏற்றி வைத்து, இந்த அகல் விளக்கு ஏற்றி வைக்கிறப்ப 2 சிவப்பு திரி போட்டு விளக்கேற்றி, நெய் ஊற்றி விளக்கேற்றி முருகபெருமான வழிபாடு செய்யுங்க. வழிபாடு செஞ்சுட்டு கந்த சஷ்டி கவசமோ திருப்புகழோ கந்தர் அனுபூதியோ முருகனுடைய நாமம் வர்ற மாதிரி ஒரு 2 பாடல்களை பாடி முருகபெருமான வழிபாடு செய்யுங்க. விரதம் இருக்கிறதாக இருந்தால் விரதம் இருக்கலாம், விரதம் இருக்கலை அப்படின்னாலும் முடிந்தவரை எளிமையான உணவாக உட்கொள்ளுங்க. உங்களால் முடிஞ்சது அப்படின்னா அரிசி சாதத்தை நாளைய தினம் தவிர்த்துருங்க. அதாவது மாலை வரைக்கும் தான் நான் சொல்கிறது. மாலை வேளையில் வீட்டில் முருகபெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு செய்யுங்க. மதியம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. ஒரு முறையாவது ஓரிடத்தில் அமர்ந்து கந்த சஷ்டி கவசத்தை பாராயணம் பண்ணுங்க. நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன், வேலை செய்கிற இடத்துல என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னாலும் உங்களுக்கு பிரேக் அப்படின்னு ஒரு டைம் இருக்கும். அதாவது லஞ்சுக்கு சாப்பிட்றதுக்கு, மதிய உணவு சாப்பிட்றதுக்கு விடுவாங்க. அந்த நேரத்திலேயாவது முருகபெருமானுக்கு உரிய இந்த கந்த சஷ்டி கவசத்தை கையோடு ஒரு சிறிய புக்கு வச்சுக்கோங்க. புக்கு இல்லை அப்படின்னாலும் கூகுளில் சர்ச் பண்ணியோ அல்லது யூடியூப்பில் போட்டோ காதில் கேளுங்க அல்லது வாயால் படிங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் கந்த சஷ்டி கவசத்தை முழுமையாக உங்கள் காதில் கேட்கிற மாதிரி அல்லது மனதிலிருந்து படிக்கிற மாதிரி படிங்க. நல்ல பலன் கிடைக்கும். மாலை வேளையில் முருகபெருமானுக்கு சர்க்கரை பொங்கல் வைத்து வழிபாடு செய்யுங்க. இந்த வழிபாடு செய்கிறப்ப 6 அகல் விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு சொந்தமாக வீடு வாங்கணும் அப்படிங்கிற ஆசை இருக்குது அப்படின்னா இந்த நாளில் தவற விடாமல் முருகபெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுங்க. ஒரு சிலர் வெற்றிலை தீபம் ஏற்றுவதெல்லாம் போய் அதனால் ஒரு பலனும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னுடைய அனுபவபூர்வமாக நான் முருகபெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி தான் எனக்குன்னு ஒரு சொந்தமாக வீடு வாங்கினேன். இந்த அனுபவபூர்வமாக நான் சொல்கிறேங்க. அதாவது கையில் 1 ரூபாய் கூட இல்லாமல் எப்படி வாங்கிறது அப்படின்னு தெரியாமல் ரொம்ப கவலைப்பட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஒருத்தங்க சொல்லி தான் நான் இந்த வெற்றிலை தீபத்தை போட்டேன். இந்த வெற்றிலை தீபம் போடவே எனக்கு அதற்கான ஒரு வழிகள் கிடைச்சது, அதற்கான ஒரு நல்ல ஒரு நேரம் அமைஞ்சது. இன்றைக்கி நான் சொந்த வீட்டில் இருக்கேன். முருகபெருமான நினைத்து நம்பிக்கையோடு 6 வாரம் வெற்றிலை தீபம் செவ்வாய்க்கிழமை நாளில் ஏற்றி வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக சொந்த வீடு அப்படிங்கிறது கிடைக்குங்க. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நாளைய தினம் மிக மிக அற்புதமான தினம், செவ்வாய்க்கிழமை, தைப்பூசம்.
பௌர்ணமி திதி இத்தனையும் சேர்ந்து வர்ற ஒரு அற்புதமான நாள் இனி அடுத்த வருடம் வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். அடுத்த வருடம் எந்த நாளில் வருது அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதனால் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உரிய ஒரு அற்புதமான நாள். செவ்வாயின் அதிபதியான முருகப்பெருமானுக்கு செவ்வாய்க்கிழமையிலேயே இந்த தைப்பூசம் வந்திருக்கு, பௌர்ணமி திதி வந்திருக்கு. மறக்காமல் நாளை மாலையில் 6 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குங்க. இல்லை 8 மணிக்குள்ளே என்னால் போட முடியாது அப்படின்னாலும் 9 மணி வரைக்கும் நமக்கு நேரம் இருக்குது. நாளைய தினத்தை தவற விட்டுறாதீங்க. முருகப்பெருமானை நினச்சி அற்புதமாக 6 விளக்கு ஏற்றி வைத்து ஒரு வெத்தலை தீபமும் ஏற்றி வைங்க. உங்களுடைய ஆசையை கோரிக்கையை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன வேணும்னாலும் கேளுங்க. வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கக்கூடியதுங்க. அதனால தான் அந்த காலத்திலேயே நம்ம முன்னோர்கள் அதுக்கு வெற்றி இலை அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. வெற்றியை கொடுக்கக்கூடியது, நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடியது, சுபமான காரியங்களை கொடுக்கக்கூடியது. நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டது தொடங்கிறது எதுவாக இருந்தாலும் இந்த வெற்றிலையும் பாக்கும் இல்லாமல் நம்ம முன்னோர்கள் எதையுமே ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. வெற்றிலையில் அத்தனை சிறப்புகள் இருக்குங்க. மகாலட்சுமி குடிகொண்டிருப்பதாக ஐதீகம். காம்பில், வெத்தலையோட நுனியில், வெத்தலையோட நடுபாகத்தில், இது அனைத்துலேயுமே இறைவன் குடிகொண்டிருப்பதாக ஐதீகம். வெற்றிலை மாலையை எந்த இறைவனுக்கு போட்டு நம்ம வழிபாடு செய்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம எடுக்கிற காரியம் அனைத்தும் வெற்றியாக கொடுக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. வெற்றிலை கொண்டு செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமும் சிறப்பான பலனை கொடுக்குங்க. அதாவது நம்பிக்கையோடு நம்ம செய்யணும். அவங்க அப்படி சொல்கிறாங்க, இவங்க இப்படி சொல்கிறாங்க அப்படின்னுலாம் நம்ம கணக்கே போடக்கூடாதுங்க. வெற்றிலை தீபம் ஏற்றி இறைவனை நம்ம வழிபாடு செய்கிறப்ப நிச்சயமாக சொந்த வீடு அப்படிங்கிறது கிடைக்கும். இது என்னுடைய அனுபவபூர்வமாக உணர்ந்து சொல்கிறேன். நாளைய தினத்தை தவற விட்டுறாதீங்க. சொந்த வீடு, சொந்தமாக நிலம் வாங்கணும், சொந்தமாக விவசாய பூமி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 6 வெற்றிலை வாங்கி முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றுங்க. வெற்றிலை தீபம் முடிந்தால் கோவிலில் கொண்டு போய் ஏற்றி வழிபாடு செய்யலாம். கோவிலில் ஏற்ற முடியல அப்படின்னாலும் நம்மளுடைய வீட்டில் முருகப்பெருமானுக்கு முன்னாடி வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. அற்புதமான பலன் கிடைக்குங்க. இதற்கு மிக அதிகமான செலவெல்லாம் ஆகாதுங்க. நம்ம அன்றாடம் ஏற்றக்கூடிய தீபத்தோடு நம்ம ஒரு 6 வெற்றிலையை சேர்த்து வைத்து ஏற்றோம், அவ்வளவுதான். இதுக்கு அதற்காக அதிகமான செலவும் கூடி ஆகிறதில்ல. அதனால் நம்பிக்கையோடு முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. நல்லதே நடக்கும்.